சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுக்குடி தாலி தட்டு தள்ளி விட்ட? ஏய், நீ என்ன பழி வாங்கறதுக்காக எவ்வளவு ஒருத்திய என் புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப? அத நான் சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனா? நீ இப்படி தாலி இருக்கிற தட்டை தட்டி விட்டா நடக்க போற கல்யாணம் நடக்காம நின்னுடுமா? என்ன மீறி இந்த கல்யாணம் நடந்துருமா? கண்டிப்பா நடந்தே தீரும். இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு நீயும் இது வரைக்கும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்ட. அதெல்லாம் முறியடிச்சு இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். நீ இப்போ என்ன ஆட்டம் போட்டாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நான் நிறுத்தி காட்டுறேன்டி. உன்னால இப்படி வாய் சவால் மட்டும்தான் விட முடியும். அதுக்கு மேல உன் வேலையெல்லாம் இங்க நடக்காது. இவளை பாருங்க மாமா, இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு நான் எடுத்துட்டு வந்த தாலி தட்டை கீழே தள்ளி விட்டு அட்டொழியும் பண்றா. ஏமா, நாம எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து நடத்த போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த இந்த புள்ள யாரு? ஏன் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படி தெரியல நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் தான் உங்க மகனோட முதல் பொண்டாட்டி. நான் இருக்கிறப்ப உங்க மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது. ஏய், ஏன் பண்ண முடியாது? முதல் பொண்டாட்டி மனநிலை பாதிக்கப்பட்டு குடும்பம் நடத்துறதுக்கான தகுதி எழுந்துட்டாங்கிறப்போ அந்த கணவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நான் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கேனா? அந்த மாதிரி கட்டுக்கதையை நீங்க தாண்டி கட்டி விடுறீங்க. ஆமா, நாங்க கட்டுக்கதை தான் கட்டணும். ஆனா அந்த கதைய உண்மைன்னு நீ கூட்டிட்டு வந்த போலீஸையே நம்ப வச்சிட்டோம்ல. எங்களுக்கு அவங்கதான் சாட்சி ஆதாரம் எல்லாமே. நீ என்னதான் பிரச்சனை பண்ணாலும் எத்தனை கோர்ட்டு படி ஏறினாலும் எங்களை உன்னால எதுவும் செய்ய முடியாது. தாழ் ரகு, இந்த தாலிய வாங்கி இவ கண்ணு முன்னாடியே சிந்து கழுத்துல கட்டுங்க. இவ எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறான்னு பாப்போம். ரகு, வேண்டாம் ரகு, ப்ளீஸ் ரகு, ஐயா சொன்னா கேளுங்க ரகு, ப்ளீஸ் ரகு, வேண்டாம் ரகு, நான் சொல்றத கேளுங்க ரகு. தாலியை கட்டுங்க ரகு. ரகு, வேண்டாம் ரகு, ரகு, சொன்னா கேளுங்க ரகு, வேண்டாம் ரகு, ரகு கட்டாதீங்க ரகு. அம்பிகையின் அருளாலே நீடூடி வாழ்க வாழ்க. ரகு, விடுங்க ரகு, வேண்டாம் ரகு, அவளுக்கு தாலி கட்டாதீங்க ரகு, ப்ளீஸ் ரகு, என்னை விடுங்க. இப்ப நம்ம செவந்தி கிட்ட போய் கோவப்பட்டோம்னா இப்ப நம்ம நினைச்சு பார்க்கும்போது என்ன நடந்துச்சோ அதேதான் நடக்கும். அதனால அவகிட்ட கோவப்படாம பணிஞ்சு பேசிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த வைக்கணும். செவந்தி,
வருவன்னு எனக்கு தெரியும் கண்ணு. ஓம் காமாட்சியே போற்றி, ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் மரகதமணியே போற்றி, ஓம் தேவத்தும் தேவியே போற்றி, ஓம் எங்கும் நிறைந்தவளே ரகு, போற்றி, அம்மா, ஓம் அங்க பாருங்க, பூர்ணி வந்திருக்கா. ஓம் எழுமிகு தேவியே போற்றி. இப்ப நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த போறியா இல்லையா? முடியாது. இங்க பாரு செவந்தி, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. அப்படியெல்லாம் நிறுத்த முடியாது பூர்ணி. ஏற்கனவே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீ இப்ப வந்து கல்யாணத்தை நிறுத்த சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? செவந்தி, நான் இவ்ளோ தூரம் இறங்கி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன்ல. நீ முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ கெஞ்சி கேட்டா ஐயோ பாவோன்னு நடக்கிற கல்யாணத்தை நிறுத்திடணுமா? நீ இப்படி சொன்னா எப்படி செவந்தி? என்ன இருந்தாலும் நீ மூத்த மருமக, நான் இளைய மருமக. நீயும் எனக்கு ஒரு அக்கா மாதிரி தானே. தங்கச்சி வாழ்க்கை பறி போகுதுங்கிறப்ப ஒரு அக்காவா என் வாழ்க்கைய நீ தானே காப்பாத்தி கொடுக்கணும். உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க சொல்லு? என்ன செவந்தி, முகத்தை ஒரு பக்கமா திருப்பிக்கிட்ட? என்ன பார்க்க உனக்கு பிடிக்கலையா? உன் முகத்தை பார்க்க பிடிக்காமலாம் இல்ல. ஆ, நீ பேசுறத கேட்டு திரும்பிக்கிட்டு சிரிச்சேன். என்னமோ சொன்னியே, நான் உனக்கு அக்கா மாதிரி, நான் தான் உன் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுக்கணும்னு. நீ என்னைக்காவது அந்த மரியாதையோட ஒரு நாளாவது நடந்திருக்கியா? என்ன உன் எதிரி மாதிரி தானே பாத்துட்டு இருந்த. இப்பவும் நீ அப்படிதான் பாத்துட்டு இருக்க. இப்ப வந்து திடீர்னு ஞான தெய்வம் வந்த மாதிரி பேசினா நான் நம்பிடுவேனா? நாம என்னதான் மனசுருக்கிற மாதிரி பேசினாலும் நம்ப மாட்டேங்கிறாளே. இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல. எப்படியாவது இவன் மனச கரைச்சாதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். சரி, இப்ப நான் என்ன பண்ணா நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துவ? என்னத்த பண்ணா கல்யாணத்தை நிறுத்த முடியும்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நீ கொஞ்ச நெஞ்சம் அநியாயமா பண்ணிருக்க, அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண முடியும்? அதுவும் இல்லாம இந்த கல்யாணத்தை நான் நடத்தலையே. நீ ரகுவையும் சிந்துவையும் அவமானப்படுத்தின. அதுக்கு அவங்க எந்த தப்பும் பண்ணாத நம்மள தப்பு பண்ணதா ஊர் உலகத்துக்கெல்லாம் வீடியோ போட்டு சொல்லிட்டா. அதனால அவ சொன்ன பொய்ய நாம உண்மையாக்கிடுவோன்னு ரகுவும் சிந்துவும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவெடுத்திருக்காங்க.